கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்பிக்கை கொடுக்கும் 7 நிமிடங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளானது அநேகருக்கு நம்பிக்கை கொடுத்து வருகிறது என்பதை கேள்விப்படும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் என் தலையை உயர்த்துகிறவர் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தலையை ஆண்டவர் உயர்த்தி நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் சந்தித்து வருகிறோம். கர்த்தர் என் மகிமையும் என் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி சொல்லும் பொழுது அவர் நம்மை எல்லாருக்கும் மேலாக உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதை குறித்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். இந்த நாளிலும் எவ்விதங்களிலே தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிறார் என்று பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 48ஆம் வசனம். சங்கீதம் 18:48. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் உயர்த்துகிறார் என்றால், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துகிற தேவன். இதே வார்த்தையானது 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலும் இதே வசனம் வருகிறதை பார்க்கிறோம். இது எந்த சூழ்நிலையிலே என்று பார்க்கும் பொழுது இந்த 18ஆம் சங்கீதத்திலே தாவீதை கர்த்தர் எல்லா விதமான சத்துருக்களின் கைக்கு விடுவித்த பிறகு அவர் பாடின சங்கீதம் என்று அதன் மேல் தலைப்பில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை தாவீதுக்கு அன்றைக்கு எண்ணிறந்த சத்துருக்கள் இருந்ததைப் போல இன்றைக்கும் சத்துருக்களால் சூழப்பட்டவர்களாக சத்துருக்கள் பெருகி இருக்கிற சூழ்நிலையில் கூட நீங்கள் வாழலாம். ஆனால் ஆண்டவர் இந்த சத்துருக்களை ஒரு காலத்தில் நமக்கு பெருக விட்டு அவர் நம்மை சுற்றிலும் பெருகி இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். அதை தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிப்பது என்னவென்றால், சத்துருக்களுக்கு மேலாக எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேல் என்னை நீர் உயர்த்துகிற தேவன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துவதைப் போல சத்துருக்களை விட நம்மை உயர்த்துவார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பல சத்துருக்களினால் நீங்கள் சூழ்ந்திருப்பீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஒரு நாள் வரும், அந்த நாள் உங்கள் கண்களின் எதிரே சத்துருக்களுக்கு மேலாக காணப்படுகிற சத்துருக்களுக்கு மேலாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை வேதத்தின் அடிப்படையிலே ஒரு காரியத்தை சொல்ல வரும் பொழுது 105ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அவர்களை மோசேயின் மூலமாக விடுவித்து அவர்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு போகிறார்கள். ஆனால் 105ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டு இருக்கிறது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். பாருங்கள், ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? சத்துருக்களை விட சத்துருக்களை பார்க்கிலும் நம்மை பலவான்களாக்குகிறார். இதை தான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஒருவேளை ஏன் எனக்கு சத்துருக்கள், ஏன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் என்று சொல்லலாம். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே உங்களுக்கு இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர் அழகு பார்க்கிற தேவன். அதை தான் இன்றைக்கு நான் சொல்ல வருகிறேன். இந்த சங்கீதத்திலே தாவீதுக்கு எண்ணிருந்த சத்துருக்கள் பெருகினது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் வந்தது, சத்துருக்களை பார்க்கிலும் ஆண்டவர் அவர்களை தாவீதை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால்
இன்றைக்கு இந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நான் சொல்லிக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு எண்ணிறந்த சத்துருக்கள் இருக்கிறார்களா? சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்களா? உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த சத்துருக்களுக்கு மேலாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். இதுதான் இந்த வாரத்தினுடைய வார்த்தை. உங்களுக்கு இருக்கிற எல்லா சத்துருக்களை பார்க்கலும் கர்த்தர் அவர்களுக்கு மேலாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம்ம எல்லாருக்கும் தந்தருள்வாராக. கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, சத்துருக்களுக்கு ஆண்டவரே மேலாக எங்களை உயர்த்தி என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து எங்கள் தலையை உயர்த்துகிறோம் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படி அவர்களை சூழ்ந்திருக்கிற சத்துருக்களை விட சத்துருக்களுக்கு மேலாக உம்முடைய ஜனத்தை உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் உடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்தலும். அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.